வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு நல்ல கலந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3யுமே சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். போட்ட எல்லாமே நல்லா பொரியணும், அதே சமயத்தில் நல்லா செவந்தும் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் பாதி நல்லா செவக்கும் போது நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் வேர்க்கடலையும் நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும், நம்ம சாப்பிடும்போது அந்த சாதத்தில் தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சுக்கலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். மெல்லிசாக அரிஞ்சிருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாதத்துக்கெலாம் நம்ம எப்பவுமே மெல்லிசாக தானே அரிஞ்சு போடுவோம், அதை மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாவும் அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. தேவைப்படுறவங்க இன்னும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சேர்த்த எல்லா இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இந்த வதக்கிறது தான் இந்த சாதத்தில் வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையுமே நம்ம இதில் நல்லா போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் சாம்பார் வைக்கும்போது கூட நீங்கள் முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி வச்சு செஞ்சு பாருங்கள், அது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கிறோம். அதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கீரை கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு கையளவு தண்ணி தெளித்து மட்டும் விடலாம். இந்த கீரை வேகணும் இல்லையா, அந்த பச்சை வாசனை போயிட்டு கீரையும் நல்லா வேகிறதுக்காக. இப்போ அடிஷ்னல் காரத்துக்காக நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். அதே போல் கொஞ்சம் ஜீரக பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு பவுடரும் ஜீரக பவுடரும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு நிறைய காரம் இருந்தால் பிடிக்கும், அதனால் மிளகுத்தூள் அதிகமாக சேர்ப்பாங்க. கடைசியாக நான் இதில் வந்து திருகின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதில் கொப்பரை சேர்த்தா இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்தா மாதிரி இப்போ உப்பையும் போட்டுக்கிறேன். வடித்து வச்ச சாதம் 2 கப் அளவுக்கு இதில் இப்போ சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நம்ம குக்கரில் வைக்கிற சாதத்தை விட வடித்த சாதமாக இருந்தால் உதிராக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலந்த சாதம்லாம் செய்கிறதுக்கு. அதனால் 2 கப் அளவு சாதம் சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவு சாதத்துக்கு 1 கப் அளவு இந்த மிக்சர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 2 கப் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை மிக்சரோட 1 கப் அளவு ரைஸ் சேர்த்து சாப்பிடுங்க, அது இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லேசாக இதை கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான லஞ்சாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் சரி, எங்கேயாவது நம்ம வெளியில் போகும்போது டக்குன்னு இதை செஞ்சு ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு சிப்ஸோ வத்தலோ சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.